ஆதி நீதியை நிலைநாட்டிட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைக்காக போராடும் இனிய மர்மயோக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆன்ம வணக்கம். மனிதன் மண்ணில் இருக்கும் வரை அவனை உத்தமன் என்று சொல்ல முடியாது. மண்ணின் தன்மையை பற்றிக் கொண்டு இருக்கும் வரை ஒரு மனிதன் உத்தமன் ஆக முடியாது. இது 100 விழுக்காடு உண்மை. ஏன் என்றால், இங்கே இந்த மண்ணிலே பலதரப்பட்ட உயிர்கள் தோன்றி அவைகள் வாழ்வினை நடத்துகின்றனர். இந்த பலதரப்பட்ட உயிர்களுடைய குண அம்சங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கின்றன. பெரும்பாலும் விலங்கியல் நிலையில்தான் இருக்கின்றன. இப்படி இருக்கும் இந்த உயிர் இனங்களுடைய தொடர்பால் ஒரு மனிதன் உத்தமன் ஆவது என்பது மிகவும் கடினம். அப்படியே உத்தமன் ஆகிவிட்டால் அந்த உத்தம நிலையிலே நீடிக்க ஒரு மகானால் இருப்பதில்லை. கடைசியில் இந்த மண் அந்த உத்தமனை தன் பக்கம் இழுத்து ஏதோ ஒரு வகையிலே விலங்கியல் நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. இந்த உலகிலே தோன்றிய மகான்கள் அத்தனை பேருடைய சரித்திரத்தையும் அத்தனை பேர்களுடைய நூல்களையும் நாம் பார்க்க போனால் ஒரு வகையிலே அவை விலங்கியலோடு முடிவிலே முடிகின்ற ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனாலும் இது ஞானத்தில் மட்டுமே விளங்குவதால் இப்படி இந்த கூற்றை உடனே ஒத்துக்கொள்ள முடியாத நிலை இப்பொழுது இருக்கிறது. ஞான தெளிவு அடைந்தவர்கள் கண்டிப்பாக இதனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் அந்த தெளிவு மரணத்தின் தருவாயிலே சரிந்து போய் விடுகிறது. எந்த மகானும் மரணத்தின் தருவாயில் தன்னுடைய ஞான தெளிவுகளை தக்க வைத்துக் கொண்டோ பிடித்து கொண்டோ இருக்க முடிவதில்லை. காரணம், ஒரு இருக்க நிலையிலே மீண்டும் அந்த தெளிவு பெற்ற ஞானி மண்நிலைக்கு வந்தே ஆகிவிடுகிறான். இந்த போக்கு எதனால் வருகிறது என்றால், வாசி யோகத்தினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்ளாமல், அந்த தமிழ் நெறி கூறும் வாசி யோகத்தை பயிலாமல் போனதுதான் காரணம். இப்பொழுது நாம் சுவாசத்தை பற்றி பேச இருக்கின்றோம். சுவாசம் எதற்காக நிகழ்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதலிலே வெளிவிடுகின்ற சுவாசத்தை நாம் பார்ப்போம். இந்த வெளிவிடுகின்ற சுவாசம் முதலிலே எத்தகைய தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். நன்றாக மூச்சை நாம் உள்வாங்கிக் கொண்டு ஒரு அழுத்தமான காற்றை வெளிவிடுகின்றோம். இந்த அழுத்தம் மண் நிலையிலிருந்து சிறுக சிறுக தளர்ந்து நீரின் வழியாகவும் அக்னி பூதத்தின் வழியாகவும்
காற்றுபூதத்தின் வழியாகவும் கடைசியில் முடிவிலே ஆகாய பூதம் என்ற ஒன்றிலே கலக்கிறது, சங்கமம் ஆகிறது. அந்த ஆகாய பூதத்தில் எந்த எண்ணங்களும் இருப்பதில்லை. ஒரு சுவாசத்திலே மனிதன் விடுகின்ற சுவாசத்திலே ஆரம்பத்திலே மண்நிலையாகிய விலங்கிலிருந்து சிறுக சிறுக மேம்பட்டு முடிவிலே ஆகாயம் என்ற பூதத்திலே அவன் தெய்வமாக ஆகி தெய்வமாகவே ஆகிவிடுகின்றான். ஒவ்வொரு சுவாசத்திலும் இந்த நிகழ்வு நடக்கின்றது. ஆனால் இந்த மனம் எப்பொழுதுமே இறுக்கத்திலே இருப்பதால் இருக்க நிலையிலேயே அது இருக்க பார்க்கின்றது. அதனால் வெளிவிடுகின்ற சுவாசத்தை மண்ணிலேயும் நீரிலேயும் அதிகமாக தங்க வைத்து காற்று பூதத்தின் இடத்திலும் ஆகாய பூத இடத்திலும் மிக மிக குறைவாக அது செலுத்துகின்றது. இதனால்தான் ஒவ்வொரு சுவாசமும் அது விலங்கியல் சுவாசமா இல்லை தெய்வீக சுவாசமா என்பதை நாம் நன்றாக உணர முடியும். எது தெய்வீக சுவாசம் என்றால் வெளிவிடுகின்ற சுவாசம் 2.5 வினாடிகள். இந்த 2.5 வினாடிகளிலே 2 வினாடிகள் மண்ணிலையும் நீரிலையும் அழுத்தமாக இருந்து அரை வினாடி நேரத்திலே அது நெருப்பு காற்று ஆகாயம் 3 வழியாக சென்றால் அது விலங்கியல் சுவாசம். அதே சுவாசம் மண்ணிலேயும் நீரிலேயும் அரை வினாடி இருந்து அக்னி காற்று ஆகாயம் என்ற 3 2 வினாடிகள் தொடர்ந்தால் அது தெய்வீக சுவாசம். இன்னும் இந்த வெளிவிடுகின்ற சுவாசம் முழுமையாக வெளிவிடுகின்ற பொழுது அது ஆகாயத்திலேயே 2 வினாடிகள் தங்கி சென்றால் அது மிக உயர்ந்த தெய்வீக சுவாசம். இங்கே நான் உள்வாங்குகிற சுவாசத்தை பற்றி பேசவில்லை. காரணம் இருக்கிறது. உள்வாங்குகிற சுவாசம் எதற்காக அமைத்து இருக்கிறார்கள், எதுக்காக இந்த உடலில் இருக்கிறது என்றால் அந்த ஆகாய என்ற தளர்விலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அங்கே இருந்து ஒரு எழுச்சி பெற்று மறுபடியும் விண்நிலைக்கு வரணும், மண்நிலைக்கு வரணும். எழுச்சியின் மூலமாக நாம் ஆகாயத்திலிருந்து மண்நிலைக்கு வருகின்றோம். ஏன் மண்நிலைக்கு வர வேண்டும்? இந்த மண்ணில் உள்ள பற்றிக்கொள்ளும் எண்ணங்களை நாம் சரி செய்வதற்காக மண்நிலைக்கு நாம் வந்தே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, மண்ணிலே செய்ய வேண்டிய கடமைகளை இந்த எழுச்சியின் மூலமாகத்தான் நாம் செய்ய முடியும். ஒரு சுவாசத்தில் எழுச்சியும் தளர்வும் 2 முக்கிய பாகமாக இருக்கிறது, பகுதியாக இருக்கிறது. நாம் ஆகாயத்திலிருந்து உள்வாங்குகின்ற அந்த சுவாசம் ஒரு எழுச்சியை தருகின்றது. இன்று நாம் உறங்கப் போனால் உறக்கத்திலேயே நாம் சிக்கிக்கொண்டு விடுகிறோம். அப்படி சிக்கிக்கொண்ட அந்த உறக்கத்திலே தளர்வுலே நமக்கு அந்த ஆற்றல்
கைவசப்படாத அண்ட ஆற்றல் நமக்கு வருவதால் அந்த அண்ட ஆற்றலினுடைய உதவியால் நாம் மேலும் தூங்க முடியாமல் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து விழித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த சுவாசத்தில் என்னுடைய நிலைப்பாடு வேறு. ஒவ்வொரு சுவாசத்திலும் தளர்வு நிலை நோக்கி நாம் போகின்றோம். அது அப்புறம் அங்க தளர்வு நிலையிலே சிக்கிக்கொள்ளாமல் உள் சுவாசத்தை நாம் வாங்குகின்றோம். காற்றை உள்ளே இழுக்கின்றோம். இழுப்பது என்பது எழுச்சி, சுவாசத்தை விடுவது என்பது தளர்ச்சி. தளர்ச்சியும் எழுச்சியும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. காரணம், விலங்கியல் நிலையில் உள்ள ஒன்றை மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. அந்த மாற்றத்தை தருவது இந்த ஆகாய நிலை. எண்ணிக்கையில்லா விலங்கியல் எண்ணங்கள் நம்முள்ளே குடிகொண்டு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு எண்ணத்தையும் அதனுடைய விலங்கியல் தன்மையை ஆகாயம் என்ற பெரும் தளர்விலே கரைத்துவிட்டு நாம் இந்த விலங்கியல் நிலையிலிருந்து மீள வேண்டும். அது ஒரு சுவாசத்தால் ஆகாது. ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு எண்ணத்தை பற்றி கொண்டு இந்த ஆகாயத்திலே கரைக்கின்ற பொழுது அது முழுமையாக கரைவதும் இல்லை. மீண்டும் முயற்சித்து அந்த எண்ணத்தினுடைய தாக்கத்தை சிறுக சிறுக நாம் குறைத்து கொள்ள வேண்டும். இந்த வகையிலே நாம் நம்முடைய கோபத்தையும் நம்முடைய காம உணர்வுகளையும் நாம் நம்முடைய பொறாமை, பகை போன்ற தீய எண்ணங்களை அந்த ஆகாயத்திலே கரைத்தால் அது ஆன்மா என்ற ஜீவ சக்தியிலே அந்த எண்ணங்களுடைய சக்தி சேர்ந்துவிடும். பின் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் அவற்றை நாம் சன நேரத்திலே உள்வாங்கிக் கொண்டு அதனை நாம் பயன்படுத்த முடியும். அதனால் இந்த எண் குணங்களிலே சிக்குண்ட ஆற்றல், காமம், கோபம், குரோதம், பகை போன்ற எண்ணங்களிலே சிக்குண்ட ஆற்றல் அது பயன்படாமல் நமக்கு போகிறது. அதனை அந்த ஆற்றல் பேராற்றலாகவும் இருக்கிறது. அந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்றால் அது வீணாக போகாமல் அதனை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த எண்ணத்தினுடைய தாக்கத்தை நாம் ஆகாயத்திலே கரைத்துவிட்டால் அது ஆன்மாவிலே சேமிக்க தொடங்கும். அப்படி சேமித்த அந்த ஆற்றலை நாம் விழிப்பு நிலையால் உடனே பெற்றுக்கொள்ள முடியும். இது வாசியோகத்தினுடைய ஒரு சிறு விளக்கம். இதில் இன்னும் நிறைய வருகின்றது. நாம் இந்த உள்வாங்குகிற சுவாசம், வெளிவிடுகின்ற சுவாசம் இரண்டையும் பார்த்தோம். நாம் சாதாரணமாக சுவாசத்தை உள்வாங்கி வெளிவிடுகின்றோம். ஆனால் இதிலே சீர்மையோடு நடந்த, குழந்தை பருவத்திலே நடந்த அந்த சுவாசம் வயது ஆக ஆக சீர்மை கெட்டுவிடுகிறது, ஒழுங்குத்தன்மை கெட்டுவிடுகிறது. முதல்ல நாம் இந்த உள்வாங்கும் சுவாசம், வெளிவிடுகின்ற சுவாசம், இந்த இரண்டு நிலைகளை நாம் மிக எச்சரிக்கையாக ஒழுங்காக செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய மனம் இந்த சுவாசத்திலே தங்கும். அதனை சரி செய்வதற்கான ஆயத்தத்தை மனதுக்கு கொடுக்கும். ஆகவே சுவாச ஒழுங்கு என்பது
மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு சுவாசமும் ஒழுங்கான சுவாசமாக இருக்க வேண்டும். உள்வாங்குகின்ற சுவாசமும் வெளிவிடுகின்ற சுவாசமும் ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தக்கூடாது. இது தனித்தனியாக இருக்க வேண்டும். ஓவர்லாப் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தினால் அது ஒழுங்கற்ற சுவாசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்து பார்த்தால் ஆரம்ப கட்டத்திலே இங்கே உள்ள மனிதர்கள் அனைவரும் அதிலே தோற்றுதான் போவார்கள். 10 வருடம் 15 வருடம் நான் வாசியோக பயிற்சி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய பயிற்சியாளர்களை சோதனை செய்கின்ற பொழுது இவர்கள் இந்த சுவாச ஒழுங்கிலே தோற்றுதான் போகிறார்கள். இதனால் என்ன பயன்? அந்த சுவாச ஒழுங்கை யார் ஒருவர் சரியாக கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் வாசியிலே முன்னேற்றம் காண முடியாது. எல்லா வாசி பயிற்சியாளர்களும் இந்த சுவாச ஒழுங்கு என்று வந்தால் அதிலே பின்னடைவு தோற்றுதான் போகிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு முறையற்ற சுவாச பயிற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள், பலகாலம் பயின்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்துவிடுகிறது. ஆகவே தமிழ் நெறி கூறும் இந்த வாசியோக பயிற்சியை நீங்கள் சரியான முறையிலே செய்து வர வேண்டும். இந்த சுவாசத்தினுடைய ஒழுங்குத்தன்மையோடு நாம் செய்கின்ற பொழுது ஒரு 15-10 நிமிடங்கள் நாம் செய்கின்ற பொழுது நமக்குள்ளே எவ்வளவு ஒரு வீரியம், உடலிலே உள்ளத்திலே உயிரிலே எவ்வளவு பெரிய வீரியம் வருகின்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் இன்று சொல்லித் தருகின்ற வாசியோக பயிற்சிகளிலே 10 நிமிடம் செய்தால் தளர்ந்து போய் முகமெல்லாம் வாடிப்போய் இருக்கின்ற நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் என்ன பயன்? இந்த சுவாச ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய இதிலே நாம் முறையாக உள்ளிழுத்து முறையாக வெளிவிடுகின்ற பொழுது நமக்குள்ளே உடல் உள்ளம் உயிர் மூன்றும் ஓர் வீரியம் அடைவதை நாம் பார்க்கலாம். ஒரு வேலை செய்வதற்கு நம்மிடத்திலே சுணக்கம் என்ற ஒரு தாமத நிலை இருந்தால் ஒரு 5 நிமிடங்கள் இந்த சுவாச ஒழுங்கை பயிற்சி பண்ணால் நாம் வீரியத்துடன் எழுந்து வீரத்தோடு எழுந்து அந்த வேலையை திறம்பட செய்வோம் என்பதை நடைமுறை பயிற்சியிலே நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். எங்கே போவது, எந்த வேலையை செய்வது என்ற குழப்பத்திலே நீங்கள் இருக்கின்ற பொழுது அமைதியாக உட்காருங்கள். இந்த சுவாச ஒழுங்கிலே நாம் ஒரு 5 நிமிடங்கள் பயிற்சி செய்தால் எந்த வேலையை முதலில் செய்ய வேண்டும் என்று நம்முடைய விழிப்பு நிலை எடுத்து சொல்லும். அதன் வண்ணம் நாம் போகலாம். அப்படி போகின்ற பொழுது அது அந்த வேலை வெற்றியை நிச்சயமாக தரும். ஆக அன்பர்களே, இந்த சுவாச ஒழுங்கு என்பது சுவாசத்தில் சீர்மையை நிலைநாட்டுவது என்று பொருள். இப்படி இந்த சுவாசத்தில் உள்வாங்குகின்ற சுவாசம் முழுமையாக முடிவடைந்து வெளிவிடுகின்ற சுவாசம் தொடங்கி அதுவும் முழுமையாக முடிவடைய வேண்டும். அது முழுமை அடைந்த பிற்பாடுதான் சுவாசத்தை நாம் உள்வாங்க வேண்டும். உள்வாங்கிய சுவாசம் முழுமை அடைந்த பிற்பாடுதான் சுவாசத்தை நாம் வெளிவிட வேண்டும். இந்த சுவாச ஒழுங்கு ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருக்கும். ஒரு 10 சுவாசம் கூட நம்மால் செய்ய முடியாத ஒன்று. எது ஒன்று நம்முடைய உயிரை காக்கின்றதோ அந்த ஒன்றிலே நாம் ஒழுங்குத்தன்மை இல்லை என்றால் நம்முடைய உடல், உள்ளம், உயிர் எப்படி ஒழுங்குத்தன்மை இருக்கும்? இதனால்தான் நம்முடைய எண்ணங்களும் ஒழுங்குத்தன்மை இல்லாமல் கண்ட இடங்களெல்லாம் நாடி
நம்முடைய எண்ண அலைகள் சென்று தேவையில்லாதவற்றிலெல்லாம் நம்முடைய உயிர் ஆற்றலை இழக்க வைக்கிறது. அதனால் நம்முடைய உடல் பழுதும் அடைகிறது. விரைவிலே நாம் நோய்க்கு ஆளாகிறோம். இந்த சுவாச ஒழுங்கு நாம் முறையாக பயின்று கொண்டு அதிலே நாம் நிலை நின்று விட்டால், நீடித்து இருந்து விட்டால், நமக்கு தூக்கம் என்பது மிக மிக குறைந்துவிடும். இந்த சுவாச ஒழுங்கே தூக்கத்தினுடைய 75 விழுக்காடு இது செய்து விடுகிறது. இது ஒரு வகையான தளர்வு நிலை நமக்கு கொடுக்கிறது. அந்த வெளிவிடுகின்ற சுவாசத்திலே தெய்வீக சுவாசமான அந்த நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற மூன்றிலே அதிகமாக காலத்தை நாம் செலவழிக்கின்ற பொழுது அந்த தெய்வீகத்திலே பேராற்றல் நமக்கு வரத் தொடங்கி அதனுடைய கூட்டுத்தொகையானது மிகப்பெரிய செயலை செய்வதற்கு நமக்கு உதவுகிறது. நீங்கள் நடைமுறையிலே இதை பயின்று அந்த அனுபவத்தை நீங்கள் இந்த யூடியூப் இந்த பதிவிலே நீங்கள் பதிய வேண்டும். இந்த ஒழுங்கு சுவாசத்தை நாம் நன்கு உணர்ந்து பயில வேண்டும். பயின்று பெரும் பயன் அடையுமாறு எண்ணிக்கொண்டு என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.